இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஜிமெயில் ஐடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே எப்படி நம்ம டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ஜிமெயில் ஐடியில் மொபைல் மூலயமா கான்டாக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை அப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்கள் ஜிமெயில் மூலயமா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. இதை நீங்கள் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். உங்களோட ஜிமெயிலில் மேலே ஜிமெயில் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே 3 இது ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஜிமெயில் இருக்கும், ரெண்டாவது கான்டாக்ட்ஸ் இருக்கும். இந்த கான்டாக்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த கான்டாக்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயிலில் என்னென்ன கான்டாக்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லா கான்டாக்ட்ஸும் இதில் காட்டும். இதை நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கலாம். இல்லைனா பர்டிகுலராக ஏதாவது கான்டாக்ட் டெலிட் பண்ணுறதா இருந்தாலும் அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். மேலே செலக்ட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே செலக்ட் ஆகிடும். இதில் கடைசியாக டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டில் கீழே டெலிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கான்டாக்ட்ஸும் டெலிட் ஆகும். இல்லை அப்படின்னா சிங்கிள் கான்டாக்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் சிங்கிள் மட்டும் கொடுத்து டெலிட் கொடுத்துக்கலாம். இப்போ டெலிட் உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்கும். நீங்கள் கன்ஃபார்ம் டெலிட் அப்படிங்கிறத டெலிட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயிலில் இருந்து டெலிட் ஆகிடும். அடுத்தது இதில் மோர் ஆப்ஷன் சொல்லி சைடில் இருக்கும், லெஃப்ட் சைடு. இந்த மோர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட்ஸ் வேறு எதுலையா நீங்கள் மெயிலுக்கு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் இம்போர்ட் கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேருந்து வேறு எதுக்காவது கான்டாக்ட்ஸ் நீங்கள் எல்லா கான்டாக்ட்ஸ் அனுப்புறதா இருந்தாலும் எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் கான்டாக்ட்ஸ் அனுப்பிக்கலாம். இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கான்டாக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.